ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நாகா. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படின்னு காட்டும். அந்த ஆன்லைன் தட்டினீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொன்னால், கூகுள் டாக்ஸ் பயன்படுத்தி கூகுள் கிளாஸ் ரூமில் ஆசிரியர் ஒரு வேலையை கொடுத்ததுக்கப்புறம், ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம், மாணவர்கள் அதை எப்படி டேர்ன் இன் பண்ணணும், அதை எப்படி அவர்கள் திறந்து பார்க்கணும், பிறகு அவர்கள் டேர்ன் இன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை ஆசிரியர் எப்படி சேமா பண்ணுறது, அவர் அதை திருத்தியது பிறகு அவர் எப்படி புள்ளிகளை வழங்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒரு ஃபோனில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபோனில் எப்படி மார்க்ஸ் நம்ம கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்புக்குள்ளே போந்துடுங்க. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்புக்குள்ளே எப்படி போகிறது, அதை எப்படி டஃப்தார் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியலனா அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே போய் எப்படி மொபைலில், அதாவது ஃபோனில் எப்படி கூகுள் கிளாஸ் ரூமை நம்ம ஆட் பண்ணி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு மாணவரோட அசைன்மெண்ட்டை ரைட் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ தீகா பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு வகுப்பில் நான் ஒரு பாடம் கொடுத்துருந்தேன், அதாவது தீத் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருந்தேன். இப்போ நான் அந்த பாடத்தை கிளிக் பண்ணுறேன். இப்போது ஒரு மாணவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் 2 மாணவர்களுக்கு ஏற்கனவே நான் மார்க் அதாவது புள்ளிகள் கொடுத்துட்டேன். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கிரேடட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் பழனி, சந்தோஷ் இளங்கோ அப்படின்னு 2 பிள்ளைங்களுக்கு நான் புள்ளிகள் வழங்கிட்டேன். ஸோ இப்போ இந்த மாணவர் இப்போ டேர்ன் இன் பண்ணியிருக்காரு. அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே 11 பேருக்கு நான் இதை கொடுத்துருந்தேன். ஸோ 8 பேர் இன்னும் அனுப்பலை, 2 பேர் அனுப்பிட்டாங்க, அவங்களுக்கு நான் மார்க்கும் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு ஆளுக்கு நான் மார்க் கொடுக்கல. இப்போ அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஜஸ்வன் அப்படிங்கிற அவரோட பேரை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஒன்று நான் அவங்களுக்கு அனுப்பின ஃபைல். ஸோ இந்த மாணவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் நான் அனுப்பின ஃபைலில் செய்யாமல் அவர் பிடிஎஃப்பில் செஞ்சிட்ருக்காரு. சரிங்களா? பிடிஎஃப்பில் செஞ்சு அதை எடிட் பண்ணி தென் எனக்கு அதை அனுப்பியிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம இதில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கூட, அதாவது நான் கொடுத்த ஃபைல் பார்த்திங்கன்னா எம்டிஆர் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, எம்டிஆர் இருக்குது. ஏன்னா அவருக்கு இதில் செய்ய தெரில, அதனால் அவர் பிடிஎஃப்பில் செஞ்சு அனுப்பியிருக்கிறாரு. இல்லை ஃபோட்டோ பிடிச்சி கூட அனுப்பியிருக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபோட்டோவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், பிடிஎஃபாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரியான வழிமுறை தான். ஸோ இப்போ நான் இந்த பிடிஎஃப் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவருடைய புள்ளிகளை நம்ம ரைட் போட போகிறோம். ரைட் போடுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ரைட் போடுறது அப்படின்னா, இங்கே மேலே ஒரு பேன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்களேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான பேனில் நீங்கள் அதை ரைட் போட போகிறீங்க அப்படின்னு. ஸோ நான் நார்மல் ரெட் பேனில் ரைட் போடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஃபோனில் டைரெக்டாக சும்மா அப்படி பண்ணிங்கன்னா அங்கே அது ரைட் ஆகிடும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, இது சரி 3 டைம்ஸ். ஓகே சரி, 6 years old சரி, எக், மில்க், ஃபிஷ் சரி, ஐஸ்கிரீம், ஸ்வீட், சாக்லேட். ஸோ அங்கே எழுத்து பிழையாக இருக்குது. ஸோ எழுத்து பிழையை மட்டும் நான் அவருக்கு சுட்டி காட்டலாம். ஸோ ஒரு சாக்லேட் மட்டும் எழுத்து பிழை பண்ணியிருக்காரு, அதை மட்டும் நான் அவருக்கு பண்ணுறதுக்கு இங்கே நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் டைப் பண்ணலாம். ஸோ சாக்லேட். ஓகே, சரியான ஸ்பெல்லிங்கை நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்படி போட்டாச்சு. அப்போ அந்த மாணவருக்கு தெரியும் நம்மளோட ஸ்பெல்லிங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸோ முடித்தது பிறகு இந்த 3 பட்டன் இருக்கும் பாருங்கள், நீங்கள் அதை கொடுக்கலாம். சேஃப்னு இருக்கும். ஸோ சேஃப் தட்டிடுங்க. இப்போ சேஃப் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ரைட் போட்டோம். சரிங்களா? ரைட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நேராக அவருக்கு புள்ளிகளை வழங்கிடலாம். 10 புள்ளிகள் அப்படின்னா 10 புள்ளிகளை நீங்கள் கொடுத்துடலாம். 10 புள்ளிகளை கொடுத்தது பிறகு நீங்கள் ரிட்டன் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரிட்டன்.
ஸோ அவ்வளவுதான் முடிந்தது. நம்ம வந்து அவங்களுக்கு புள்ளிகளை வழங்கிட்டோம். ஸோ எடிட்டட் வெர்ஷன் இங்கே இருக்குது. அந்த மாணவர் வந்து எடிட்டட் வெர்ஷனை அவர் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது நம்ம ரைட் போட்டால் அந்த வெர்ஷன் இங்கே இருக்கும். அந்த மாணவர் அதை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அவருக்கு நீங்கள் புள்ளிகளை வந்து வழங்கினதுக்கு பிறகு நீங்கள் வந்து ரிட்டன் அப்படிங்கிறத கண்டிப்பாக தட்டி ஆகணும். அப்போ தான் அந்த புள்ளி வந்து மாணவருக்கு போயிடும். ஸோ நீங்கள் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஃபைல் தப்பாக பண்ணியிருக்கிறனால தான் அது அப்டேட் கேட்குது. ஸோ அப்டேட்டட். ஸோ அவரோட கிரேட் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம அவரோட கிரேட் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பேக் பட்டனில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ன் இன் வந்து இல்லாமல் போயிடுச்சு. முதல்ல வந்து டேர்ன் இன் 1 இருந்தாங்க. இப்போ அது இல்லாமல் ஆயிடுச்சு. 3 கிரேடட் ஆயிடுச்சு. அதாவது 3 மாணவர்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் புள்ளிகள் வழங்கிட்டீங்க. இப்போ புதுசாக ஜஸ்வனோட நம்ம செய்தோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா 10 புள்ளிகள் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்படி அவர் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணி மார்க்கில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாற்றங்கள் செய்யும்போது ரிட்டன் அப்படிங்கிற பட்டனை கண்டிப்பாக அழுத்தணும். அப்போ தான் அந்த மாற்றம் செல்லுபடியாகும். ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய ஃபோனில் எப்படி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ரைட் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன் மூலமாக கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அசைன்மெண்ட்டை செய்கிறது, அதாவது அந்த வேர்டில் செய்த ஒரு அசைன்மெண்ட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எப்பயும் போல் கூகுள் கிளாஸ் ரூம் உள்ள நுழைஞ்சிருங்க. ஸோ இப்போ அந்த மாணவருக்கு வந்து ஒரு பாடம் நான் கொடுத்துருக்குறேன். தீத் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மாணவர் அந்த கிளாஸ்க்குள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா கிளாஸ் ஒர்க்கில் போய் பார்க்கணும். கிளாஸ் ஒர்க் கிளிக் பண்ணணும். கிளாஸ் ஒர்க்கில் தீத் அப்படின்னு சொல்லி நான் சயின்ஸுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்குறேன். ஸோ அவர் இந்த பாடத்தை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே யோ ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே ட்ராக் பண்ணாருன்னா அவர் வந்து கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ நான் அப்படியே மேலே ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கான கேள்வி இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ அவர் வந்து திறக்கிறது எப்படி, இதுலேயே செய்கிறது எப்படி, அப்படி இதிலையே செய்ய முடியல அப்படின்னா அவர் வந்து இதை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை நோட் புக்கில் எழுதுனதுக்கு அப்புறமோ அது செஞ்சு எப்படி ஃபோட்டோவாக அனுப்புறதுங்கிற 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாணவரோட பெயர் கொண்ட இந்த கூகுள் டாக்ஸை கிளிக் பண்ணி தான். ஸோ இப்போ வந்து அவருக்கான அந்த கூகுள் டாக்ஸ் வந்து திறந்துடும். ஸோ இது அந்த மாணவரால் வந்து எடிட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கூகுள் டாக்ஸில் இன்னும் திறக்கலை. ஸோ என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்யணும்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் நடுவில். ஸோ இந்த பட்டனை வந்து அவர் கிளிக் பண்ணணும். இது வந்து ஓப்பன் இன்னொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணுறது. ஸோ இப்போ அது கூகுள் டிரைவில் போய் ஓப்பன் பண்ணுது. ஓகே, இப்போ அவரால் எடிட் பண்ண முடியுமா அப்படின்றதுனால பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து கீழே இந்த பென்சில் பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ அவரால் எடிட் பண்ண முடியல. ஏன் எடிட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து இந்த கூகுள் டாக்ஸ் வந்து இருக்காது. இப்போ நான் வந்து என்னோடய ஃபோனில் இருக்கிற கூகுள் டாக்ஸை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மாணவர்கள் எதிர்நோக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை எப்படி சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாணவர் வந்து கூகுள் டாக்ஸை வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ முடிந்தால் வந்து கூகுளோட எல்லாமே டாக்ஸு, ஷீட்ஸு, ஸ்லைடு இது எல்லாமே இருக்கும். அதை ஒட்டுமொத்தமாக கூட நீங்கள் டவுன்லோட் செய்துக்கலாம். ஸோ நான் இப்போ முதல்ல இதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு காட்டிக்கிறேன். இன்ஸ்டால் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ இப்படி இருக்குது. இன்னும் நீங்கள் எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கூகுள் டாக்ஸ் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணனால இது வந்து கூகுள் டாக்ஸ் அப்ளிகேஷனில் திறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பதில் அளிக்கிற இடத்துல டிக் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் காட் பண்ணுங்கள். இந்த கூகுள் டாக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு டைம் வேலை தான். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அது கேட்காது. ஸோ இப்போ நீங்கள் இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இங்கே டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோனில் நீங்கள் எப்பயும் போல் டைப் பண்ண வேண்டியது தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து .
ஓகே. செய்து முடிச்சிட்டோனே இந்த மாணவர் என்ன செய்யணும்? எல்லா பதிலையும் கொடுத்த பிறகு இந்த மாணவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க மேல ரைட் பட்டன் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த ரைட் பட்டன அழுத்தணும். ஓகே. அழுத்தியாச்சு. இப்ப அது சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ப எக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்ப இந்த இடத்துக்கே வந்துருச்சு. ஸோ பேக் பட்டன் தட்டிருங்க. மறுபடியும் பேக் போங்க. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப அந்த மாணவர் வந்து பதில் அளிச்சுட்டாரு. அதனால இப்ப அந்த மாணவர் டர்ன் இன் பண்ணலாம். ஸோ உங்களோட வெப்சைட்ல இருக்கிற மாரியே தான் நீங்க ஆசிரியர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கறதுனால இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். இல்ல ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஆசிரியருக்கு நம்ம ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். சரி. இப்போ வந்து நம்ம பார்த்தது அதாவது Google டாக்ஸ்லயே செய்றது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இதே ஸ்டூடண்ட் அவர் வந்து Google டாக்ஸ்ல அவருக்கு செய்ய தெரியல. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாரு, செய்ய முடியல. இப்போ அவரு நோட் புக்ல எல்லா கொஸ்டின்லாம் பார்த்து எழுதிட்டாரு. எழுதி முடிச்சோனே அத வந்து ஒரு மாணவருக்கு அதாவது அத வந்து ஆசிரியருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன சொந்தோக்கு நானு ஒரு சின்ன சொந்தோக்கு உங்களுக்கு வந்து ஒரு படம் பிடிச்சு காட்டுறேன். இப்போ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆட் அட்டாச்மென்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண வேண்டியது தான். ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் வந்து ஏற்கனவே அதை வந்து டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சிருந்தாருன்னா, அதை டிரைவ் கிளிக் பண்ணி உங்களோட டிரைவ்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்ல ஒரு லிங்க் அனுப்ப போறாரு அப்படின்னு சொன்னாலும் லிங்க் அனுப்பலாம். அவர்கிட்ட ஏற்கனவே ஃபோட்டோ பிடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதா இருந்தால் ஃபைல் தட்டிட்டு அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தான் அவர் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்ப போறாரு அப்படின்னு சொன்னால் டேக் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள். இல்லை ரெக்கார்ட் வீடியோன்னு இருக்குது. ஸோ அவர் வீடியோவாகவும் அனுப்பலாம், ஃபோட்டோ எடுத்தும் அனுப்பலாம். ஸோ நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எப்படின்னு மட்டும் சொல்லி தந்துடுறேன். மற்றதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேக் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஃபோனில் இருக்கிற கேமரா ஆன் ஆகும். ஸோ அந்த பாடம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ இதுதான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேக் ஃபோட்டோ பண்ணுங்கள். பிறகு ஓகே பட்டன் கொடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல அட்டாச் ஆகிடும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாணவர் இப்போ டர்ன் இன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாணவரோட வேலை முடிந்தது. அவர் வெளியாகிடலாம். சரி. இதுவே வந்து ஆசிரியருக்கு இந்த மாணவருக்கு அனுப்பிட்டார் இல்லையா? ஸோ ஆசிரியருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ரெடியா. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ஜிமெயிலில் உள்ள நுழைகிறேன். இப்போ இது வந்து என்னோட ஜிமெயில். ஸோ தீக பிரகாசில் தான் அந்த ஸ்டூடெண்ட்டு செய்து அனுப்பியிருந்தார். ஸோ தீக பிரகாச உள்ளே பூந்துட்டோம். ஸோ இந்த கிளாஸ் ஒர்க்கில் பார்ப்போம். கிளாஸ் ஒர்க்கில் சயின்ஸில் தீத் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை செய்த அந்த மாணவரோட ஆன்சர் வந்து இங்கே வந்துருச்சு. டர்ன் இன் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் அந்த மாணவரை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருந்தது இப்போ இங்கே வந்துருச்சு. அப்போ அந்த மாணவர் வந்து இப்போ ஆசிரியர் வந்து இதை கிளிக் பண்ணி சரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுவும் முதல்ல நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து நீங்கள் சரி பார்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு சொந்தோ தான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இதை மேலே உள்ள இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேன் சூஸ் பண்ணி இது வந்து இரேசர். ஸோ நீங்கள் வந்து பேன் சூஸ் பண்ணிட்டு என்ன கலர் பேன் அப்படிங்கிறது கூட சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசாக வேணுன்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து சின்னதாக வச்சுக்கிறேன். ரெட் கலரே வைத்துக்கொள்கிறேன். இப்போ நான் டிக் பண்ணலாம். ஓகே. டிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 புள்ளிகளை கிளிக் பண்ணுங்கள். சேஃப் இருக்கும். சேஃப் கொடுங்க. ஓகே. இப்போ அந்த மாணவருக்கு நம்ம வந்து எப்படி தண்டை பண்ணுறது, அதாவது ஃபோட்டோவில் எப்படி தண்டை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம காட்டிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த எடிட்டட், அதாவது நீங்கள் ரைட் போட்ட படம் வந்து இங்கே இருந்துடும் இந்த மாணவருக்கு. இப்போ அவர் அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம அவருக்கு மார்க் கொடுத்துடலாம். ஸோ நம்ம அவரோட மார்க் உதாரணத்துக்கு 9 புள்ளி அப்படின்னு சொன்னால் நீங்கள் 9 அப்படின்னு சொல்லி அவருக்கு புள்ளிகள் கொடுத்துடலாம். 9 மார்க்ஸ். ஸோ நான் வந்து 9 மார்க்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டன் அப்படின்ற பட்டனை அழுத்திட வேண்டியது தான். ஸோ ரிட்டன் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். இந்த மார்க் வந்து அந்த மாணவருக்கு கொடுக்கப்பட்டுரும். இப்போ அவர் கிரேடட். இப்போ அந்த மாணவருக்கு நம்ம மார்க் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டர்ன் இன் வந்து 0 ஆகிடுச்சு, யாரும் இல்லை. ஸோ கிரேடட் வந்து 4 ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அந்த மாணவரோட புள்ளி. 9 புள்ளி நம்ம கொடுத்துருந்தோம், இது இருக்குது. ஸோ என்னோட அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.
உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் அழுத்துங்க. இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அந்த வீடியோக்களை உங்களுக்காக கண்டிப்பாக நான் செய்து போடுறேன். இந்த ட்ரிக்ஸோட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். மீண்டும் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.